ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சமைச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்க, சாப்பாடு தயாராக இருக்கிறது. தட்டில் அப்படியே எடுத்து போட்டுடலாம். அப்படியே போட்டாச்சு. சாப்பாடு போட்டாச்சுப்பா. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்க, மீல் மேக்கர் கிரேவி. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது சூப்பராக இருக்கும். அது சும்மா கொஞ்சமாக வைக்கலாம். அவருக்கு அப்பாவுக்கு மீல் மேக்கர் அவ்வளோவா பிடிக்காது, எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால் அவருக்கு கொஞ்சமாக வைக்கிறேன் பாருங்கள். அரைக்கீரை கடைசல், ரொம்ப நாள் ஆச்சு கீரை கடைஞ்சி. சூப்பராக புளி போட்டு கடைஞ்சா ஒன்றுமே சைடிஷே தேவையில்லைங்க. ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் கடிச்சிக்கிட்டு இந்த கீரையை சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை தூக்கி அப்படியே இந்த ஓரமாக இப்படி வச்சிடலாம். ஒரு கரண்டி வச்சாவே போதும், நல்லா இவ்வளோ சோறு சாப்பிட்லாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துடாதீங்க. சாப்பாடு வடிக்கிற சாப்பாடு பத்தாது. பாருங்கள், நான் காலையில் சொல்ல தண்டு அந்த கீரையினோட தண்டெல்லாம் எடுத்து போட்டு கம்மியாக இருந்ததுனால அதில் கொத்தவரங்காய் போட்டு ஒரு சைடிஷ் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குங்க. இது தேங்காய்லாம் திருவி போடவே தேவையில்லை. இது அப்படியே சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வச்சிடுறேன் பாருங்கள். எப்பயும் போல் அம்மா வீட்டில் ரசம், தக்காளி ரசம் இன்றைக்கி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கலரே சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேங்க. பாய்.